வந்து செலக்ட் பண்ணல பிகினிங்கில், நானும் அப்படி தான் அழுதேன். ஸோ நீ நல்லா வாய்ஸஸ் எல்லாம் பண்ணுற, சிவகார்த்திகேயன் வாய்ஸும் சரி, விஜய் சேதுபதி வாய்ஸும் சரி, சூப்பராக எல்லாமே பண்ணுற, நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணு, விடாமுயற்சி பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக நீ ஒரு நாள் வருவடா அப்படின்னாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் பார்க்குறேன், இந்த பேங்க் வேலையிலேருந்து தத்து விட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கேப் வந்துருச்சுல, ஒரு 6 எபிசோடு அப்படிங்கிறது ஒரு 4 மாதம் எனக்கு இங்கே. 4 மாதம் நான் இங்கேயே தங்கி, இவங்க சாப்பாடு ரூம்லாம் கொடுத்துட்டாங்க, அங்கேயே தங்கி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஷூட்டிங்லாம் போகுது. அங்கே போனால் பேங்க் வேலையே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய்ட்டு நானும் திரும்ப கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு கார் கம்பெனிலாம் போய் கேட்குறேன். ஒரு கம்பெனியில் சேர்த்துறாங்க. கையில் கால் விழுந்து வேலை வாங்கிட்டேன். போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணி, சரி இந்த மீடியா இருக்கட்டும், திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கலக்கப்போதே வரல. இப்போ சீசன் 8 போயிட்டு இருந்துச்சு. சீசன் 9 வந்தால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிமிக்ரி தான், எனக்கு ஒரு மிமிக்ரி பைத்தியம். யார் கூட்டம் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நார்மலாகவே பேச மாட்டேன், வாய்ஸில் தான் பேசுவேன். வந்து கம்பெனியில் வந்து நான் மிமிக்ரி பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், வேலை மட்டும் செய்ய மாட்டேங்கிறான்.